வெல்கம் அவர் கேஎஸ் பட்டர்ஃப்ளைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி. அதுக்கு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு அப்புறமா மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வச்சு மேரினேட் பண்ணலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறமா 2 ஸ்பூன் கர்ட், மிளகா, சில்லி, க்ரீன் சில்லி, நல்லா நறுக்கி வச்ச க்ரீன் சில்லியை போட்டு நல்லா வதக்கி நல்லா கலரி எடுத்துக்கலாம். கலரி எடுத்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 4, மிளகு, அப்புறமா முந்திரி, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறமா சின்னதாக நறுக்கி வைத்த வெங்காயம், தக்காளி, பிரியாணி இலை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு பிரியாணி இலையை போட்டு விட்டு அப்புறமா நம்ம நறுக்கி வைத்த வெங்காயத்தை போடுவோம். போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் அண்ட் கோல்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வதக்கி ப்ரௌன் அண்ட் கோல்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ப்ரௌன் அண்ட் கோல்டாக ஆனோடனே தக்காளி போடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சு சிக்கனை போடலாம். மேரினேட் பண்ணி வச்சு சிக்கனை போட்டுட்டு நம்ம மசாலாவை அரைச்சி வச்ச மசாலாவை போடலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலரிட்டு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்காக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு அது ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் நல்லா சிக்கன் வெந்திருக்கான்னு. மூடி வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து நல்லா சிக்கன்லாம் வெந்துருச்சு. ஃபைனல் புட் இது தான். தேங்க்யூ.